நான் நைட்டே ஒரு புது லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் 24 ஹவர்ஸ் சேனலாக நான் மாற்றலான் இருக்கேன். லைக் நைட்டு ஒரு புது லைவ் போட்டு 12 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் விளாண்டுட்டு 4 o'clock போய் தூங்கிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தூங்கிட்டு மறுபடியும் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே லைவ் வந்து 17 மணி நேரம் ஓட விட்டுட்டு 17 நேரம் கட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த லைவ் அதே நாளில் ஒரு ஈவினிங் 8 மணிக்கோ 9 மணிக்கோ மறுபடியும் நியூ லைவ் ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்குள்ளே கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தொடர்ந்து லைவ் போட்டுருந்தா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் அந்த சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட பிரேக் பண்ணாமல் இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கு. வி ஹாவ் ஸோ மெனி திங்ஸ் டு டூ. குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கேன். 50K வாட்சிங் இருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 100 கோடி ஆடியன்ஸ் ப்ரோ. பீப்புள் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துக்கு ஹிந்தி தெரியும். 100 கோடி பேர் ஆடியன்ஸு, நம்மளுக்கு வெறும் 7 கோடி பேர் 8 கோடி பேர். அதுலேயுமே இவனுங்க வன்மத்தை கக்குவானுங்க, உங்களுக்கே தெரியும்ல. லைக் கூட போட மாட்டானுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் கூட புஷ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் லைக் என்ன பண்ணுறது தான் முடிச்சுட்ருக்கேன். இனிமேல் நான் போய் எப்படி ப்ரோ ஹிந்தி கற்றுக்கிறது? அது இல்லாமல் எனக்கு ஹிந்தி கற்றுக்க உண்மையாக சொல்ல போனால் இன்ட்ரெஸ்டே இல்லத்தில். நான் வெறும் அந்த நம்பர் 1க்காக போய் ஹிந்தி கற்றுக்கிட்டேன்னா அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் நான் ஏதோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ நாள் தாங்கி பிடிச்சவங்களுக்கு அது வேறு ஒரு தப்பு பண்ண மாதிரி இருக்கும். ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்க. கற்றுக்க மாட்டேன்னா வராதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது எனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மாதிரி ஒரு மாதிரி ஏற்கனவே பண்ண துரோகம் மாதிரி ஆயிரும். அது வேணாம். ஏற்கனவே ஒரு துரோகம் போகாத தமிழில், அது வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது தெரியல. இட்ஸ் வெரி சந்தோஷம், ஒரு அதே சமயத்தில் கொஞ்சம் குழப்பம். தூங்கக்கூடாது, கரெக்டாக ப்ராப்பராக டீம் ரேங்க் புஷுக்கு 7 மணிக்கு ஒரு டீம் ரெடி பண்ணணும், அல்டிமேட் ட்ராயலுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணணும், நைட்டு வாருக்கு ரெடி பண்ணணும், ஃபன் ரூமுக்கு ரெடி பண்ணணும், பிசிக்கு ரெடி பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கோவமாக தான் இருக்க போகிறேன். 2025 ஃபுல்லாகவே ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கோவம் தான். நிறைய பேரை வெளியே துரத்த போகிறேன், நிறைய பேரை செருப்படிக்க போகிறேன், நிறைய பேர் டிசிப்ளின்லனால வச்சு செய்ய போகிறேன். நீ சண்டை போட்டுக்கோ, எனக்கு ரெட் கார்டு போட்டுக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ, பட் ஐ நீட் தஸ் டாப் 3 இந்த வருஷம். வாட் எவர் இட் இஸ். டிசிப்ளின் இல்லாத எல்லா பிடிங்கும் அப்படியே வெளியே போ. அவன் எவனாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது. ஹூவர் மேபி. நான் வேற லைவ் இந்த வார் போட்டு வியூஸ் எல்லாம் வேற எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வேற விட்டேன் ப்ரோ. அது வேற ஒரு பெரிய தப்பு பண்ணி விட்டேன். நம்ம பசங்க எல்லாம் வளரட்டும் அப்படின்னு அதில் ஒரு பெரிய மிஸ்டேக் சொல்ல முடியாது, அது பண்ணி தான் ஆகணும் நம்ம பசங்க. பட் ஆனால் அது வேற நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, அதெல்லாம் இருந்துமே டாப் 1 வரணும். நம்ம மட்டுமே இருந்து வரக்கூடாது. இப்போ அவனுங்கெல்லாம் வடக்கன்லாம் அவனுங்க 4 பேர் மட்டும்தான். அவனுங்க இதில் எத்தனை பேர் இருக்கானுங்க? யாருக்கும் வியூ ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க. இப்போ நம்ம அதுவும் பார்க்கணும். நிறையா இருக்குது. ஸோ மச் ஆஃப் திங்ஸ் யோசிக்கணும். இந்த 365 நாள் வந்து குடரத்தின் உச்சம்தான். சுபாஷ் நாகராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் டால், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜேவியர் ப்ரோ சும்மா இருங்க. ஜேவியர் ப்ரோ அவர் ஆட்டோமேட்டிக்காகவே போடுவார். அவரை போய் தர்ம சங்கடத்தில் கொண்டு போய் விட்றீங்க. என்ன பிடிங்கி, நீங்களாம் காலைல சீக்கிரமாக லைவ் வர மாட்டீங்களா? 8 o'clock 7 o'clockலாம் கேக்குதாடா? ஏன் நீங்களாம் என்ன போயிட்டு வந்துட்டியா கொடைக்கானல்ல? காலை 4 மணிக்கு தானே வந்தேன். நீ கேட்டியே இந்தியாஸ் அந்த இது கேட்டியே நம்பர் 1 பாத்தியா? பார்த்தேன். ஆனா பாத்தியில நான் சொன்ன மாதிரி அந்த அக்டோபர் எங்க அண்ணன் கல்யாணத்தை விட்டேன் தெரியுமா? அந்த ஆகஸ்ட் செப்டம்பர். ஆனா இப்படி நீங்க பிடிப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. பிடிச்சனா இல்லையா? ஆனா நான் சொன்னனா இல்லையா இதான்னு? நான் சொன்னனா இல்லையா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு? அதே நடந்துச்சா? கல்யாணத்துக்கு இந்த வருஷம் வந்துட்டு வடக்கானுங்களாவே ஓடணும். இல்ல இந்த வருஷம் நான் எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். யாரும் என்ன சொல்லாம போக மாட்டேன். நான் அப்பவே அந்த எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் கல்யாணத்துக்கு போனேன். அந்த பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கல்யாணத்துக்கு நான் இன்னும் பெரிய தப்பு பண்ணேன். நான் அதை மட்டும் பண்ணாமல் இருந்ததுன்னா அடிச்சு நேரம் எங்கேயோ போயிருக்கலாம். டாப் 3க்குள்ளே ஈஸியாக வந்துருக்கலாம். எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. நான் அது எனக்கு வந்து மனசில் வருத்தம் ஆகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி அந்த 2 மாதம் மட்டும் தான் டெபிசிட்டு. அக்டோபர் பிடிச்சிட்டோம் நம்ம. நேடு போடு. நீ நேடு போடு. நான் பார்த்து நேடு போடு.
அவன் அடிக்கிற மாதிரி நேட் போட்டுமா இல்ல சும்மா போடுறதா? மயிர்ல போட்ட நேர தூக்கி எனக்கு மேல ஏறிட்டான். அவனுக்கு கிளிக் ஆயிருக்கு நான் போட்ட மேல நேட்ல. போறா போட்டா அடிச்சு ஒரு கார் என்ன வருது? இந்த டாஷ் ஆகுது. வெறிடா ஓ வெறிடா ஒரே ஒருத்தன் எங்க இருந்து அடிக்கிறான் பாரு உள்ள இருந்து அவன கோச்சிங்ல இருந்து அடிக்கிறான் bro ஸ்னைப்பர். போடா போட்டேங்களா மேட்சே கவனிக்காதீங்கடா மேட்சே கவனிக்காதீங்கடா வாடா இங்க அந்த வெட்டி வாடா சீக்கிரம் வந்து வெட்டி வாடா Watch out! Help! பா இங்க வந்து நான் கோட்றடி கவர் குடுறா அடிச்சே நான் இது வைக்க செல்ஃபி வைக்கிறேன் வெரி Watch out! இன்னொருத்தன் ஷேக் பண்ணி இருக்கான் bro. இருவா Watch இவன் வீட்டு out! மேல ஒருத்தர் இருக்கான் மதன் bro இங்க வந்துட்டான். ஏய் ஒண்ணு ஸ்பீடா லிட்டில் வெயிட் பேக் மேக்னட்ரா அடிச்சிட்டு இவனை வாழ்த்து விட்டுரு உள்ள வா. ஏய் செம்ம கிளம்சியா 4-5 கிலோ விட்டுண்டாங்க நான் தேவலாம் அவன் வேற ஒரு கில்ல ஆட்டை போட்டான்டா மேல இருந்து ரீகால் பாயிண்ட் இங்க இருக்கிறவனை நாக்க வச்சிட்டேன். ஆமா 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 நீங்க முடிச்சு விட்டுடா கிளம்புறா வேணாம்டா செட் ஆவல்டா இந்த இடம் Watch out! போலாம்ண்ணா. காருங்க செகண்ட் அந்த காருக்கு வந்தா டேய் நான் போதும் bro. என்ன மட்டும் போறேன்டா நான் மட்டும் போறேன் இவன் செட் போயிடா போடா கிளம்பு சரி, okay, Congratulations on becoming a மறுபடியும் valued கிளம்பு, Aston recall point போய் Martin நான் car owner. இந்தாங்க நீங்க எடுத்து அவடே பையா வாடா எவ்வளவு இருந்தா நீ சண்டை போட்டுட்டு இதாவோ மூளே யூஸ் பண்றா டேய் சூத்தியா இத்தனை நாள் விளையாடுற அதையே பண்ற மறுபடியும் நீ எங்க ஃபைட் எடுப்பல ஃபைட் எடுத்து சாவ நான் அதுக்குள்ள ரீகால் பண்ணிடுவேன்ல ஓகேண்ணா. இந்த இங்க நேடு இருக்காம இருக்காம போ போ சண்டை போ போ செல்ஃபிலுக்கு நான் நேடு போட்டுக்கிறேன். சீக்கிரம் 3 பேர் ஒட்டுக்கா சாவணும் Help! சீக்கிரம் டைம் இல்ல செத்துட்டேன் அவ்வளவு. என் கில் வராதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு I'm நேடு கார் recalling a teammate. Thanks. சப்பாடு ஏன் தூக்குடா இவ்வளவு தூரம் வர முடியுமான்னு தெரியலையே ரொம்ப லாங்கு 1000 மீட்டர். உங்க கார் எடுத்துட்டு நான் போறேன் அண்ணா. உங்களோட கார் எடுத்துட்டு போறேன். Congratulations on becoming a போலாம் ட்ரை பண்ணி valued பாருங்க. Aston Martin வந்துட்டேன் car bro. owner. இல்ல வர முடியாது அவன் ஒரு பைத்தியக்கார குதிடா அவன் கேம்லயே இல்லடா எப்பவுமே நான் நிறைய தப்பு பண்றேன் நான் ஒரு நேடு அடிக்கல ஒன்னு HP ஆக்கி விட்டுச்சு நான் ஏன்டா காலுக்குள்ள நேடு போட்டா ஆட்டோமேட்டிக்கா வெட்டிக்குது என்னடா நீங்க எப்படிடா உங்கள மாதிரி முட்டா குதிங்களை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன் மயில கூட போக முடியாது ரெடி சீரியஸா எதுலயுமே அதாவது எந்த கிளானும் பண்ணாது எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் ஆனா அந்த அதை யூஸ் பண்ற ஒரு அறிவு கூட இல்லையா உங்களால அதை யூஸ் பண்ணி ஜெயிக்கணுன்ற ஒரு திறமை கூட இல்லையே எனக்கே ஆச்சரியமா இருக்குது நான் தேவையில்லாத வேலை பண்ண நிறைய பண்றேன் அவன் எவ்வளவோ கஷ்டப்படுறான் அடுத்த கட்டத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு எல்லாமே நான் அமைச்சு கொடுத்துட்டேன் வார்ல இருந்து காசுல இருந்து எல்லாமே இல்லாதே கிடையாது ஆனா அந்த இது கூட இல்லையே அதான் என் பொட்டி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டுமா? நீங்கெல்லாம் என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல சும்மானாச்சும் காலைல இருந்து விளையாண்டா எல்லாம் பார்ப்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் டாபிக் போகணும் அதிகமான வியூஸ் எடுக்கணும் இப்போ டிடிஎம் இது பண்ணணும் வார்ல ஜெயிக்கணும் சவால் ஒண்ணும் இதெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல வந்து விளையாண்டா எல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் அடிமைங்களா ஆடியன்ஸ் உங்க அடிமைங்களா நீங்க வந்தா பாக்குறதுக்கு